முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான் ஆகணுமா? சார், அவங்க எங்கேயோ இறந்து வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டாங்க, மீண்டும் பிறவா வரம் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் நம்ம குடும்பத்திலேயே பேரனா பேத்தியாக பிறந்திருக்காங்க அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ இந்த தர்ப்பணம் போய் அவங்களுக்கு சேருமா? இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனுடைய உண்மையான அர்த்தமே என்ன? அவங்களுக்கு போய் சேரணும், அந்த நீரும் ஆகாரமும் போய் சேரணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுன்னு. அப்போ அதை ஏன் நம்ம பண்ணணும்? இதுதான் நிறைய பேருக்கு சந்தேகம். சார், ஒன்று மாத்திரம் நல்லா புரிஞ்சுங்க சார். அவங்க நம்மளோட பிறந்து இருந்தாலும் சரி, வேறு குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும் சரி, ஆனாலும் பிறவா வரம் இருந்தாலும் சரி, இறைவனோடு இருந்தாலும் சரி, நீங்கள் தர்ப்பணங்கள் கொடுத்துத்தான் தீரணும். ஏன்னா அந்த ஆன்மா சாந்தி, அந்த ஆத்ம சாந்தி அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் தர்ப்பணங்கள் அந்த நீரும் அரிசியும் கொடுத்துத்தான் தீரணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் அவங்க பிறந்து இருந்தால் கூட நமக்கு ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள், பாவங்கள், முற்பிறவியில் செய்த 7 ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் போகிறதுக்கு அவங்களும் சேர்ந்து இறைவனோடு நமக்கு கையேந்தி நிற்பார்கள். அப்போ நமக்கு அந்த கிரகதோஷங்கள் இருக்காது. அதனால தான் தர்ப்பணங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த தர்ப்பணங்கள் கொடுக்குறீங்களே, அது அவங்களுக்கு போய் சேருமா சார்? அது எப்படி போய் சேரும்? அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கையில் செல் வச்சுருக்கீங்க, கூகுள் பேமெண்ட் பண்ணுறீங்கல்ல, நியூமரிக்கலில் தான் அனுப்புகிறீங்க. ஆனால் ஃபிசிக்கல் கேஷ் அங்கே போய் சேருது இல்லைங்களா? அவங்களுக்கு போய் சேர வேண்டியது நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர், டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட்டு, பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க, ஒரே செகண்டில் போய் சேருது. அதனால தான் அந்த காலத்தில் தர்ப்பணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் செல்லை யூஸ் பண்ணிங்க, அவங்க அந்த நெருப்பை யூஸ் பண்ணாங்க. அந்த நெருப்பை யூஸ் பண்ணி எந்த உலகத்தில் இருந்தாலும், 14 லோகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த எள்ளும் தண்ணியும் நீரும் போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள். ஒரு விதத்தில் அது உங்களுக்கும் நல்லது. ஏன்னா யாருமே சாஸ்வதம் இல்லை, என்றோ ஒரு நாள் போகத்தான் போகிறோம். அன்னைக்கு நம்ம இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம்ம குலத்திற்கே இதையெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஆத்ம சாந்தி, நம்ம குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்வோம். நம்ம பேர பிள்ளைங்களுக்கு, கொள்ளு பேரன், எள்ளு பேரன், அவங்களுக்கு நாம் தெய்வமாக இருந்து உதவியாக இருக்கலாங்கிறது தான் ஒரு சின்ன சூட்சுமம். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். செஞ்சிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தர்ப்பணங்கள் கொடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம்.